ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஸ்விம்மிங் பூல் விளாக் தான் பார்க்க போகிறோம். லீவில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என் தங்கச்சி வீட்டுக்கு தான் நான் போவேன். நான் கொஞ்சம் குண்டா தடியாக இருக்கான் இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா என் பையன். ஒல்லியாக இருக்கத்தான் பார்த்தா என் தங்கச்சி பையன். பார்த்தீங்கன்னா லீவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிச்சிங்க. எப்போது பார்த்தீங்கன்னாக்கா என் தங்கச்சி வீடு பாண்டியில் தான் இருக்குது, அம்மா வீடு பாண்டி தான். பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் கூட்டமோன்னுச்சுங்க பசங்க. எங்களுக்கு வேலை செஞ்சால் இதெல்லாம் சேர்த்தா உட்காந்தா போதும்னு தோணும். அப்போ ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்கானே என் தங்கச்சி, ஏன் வெளியில் போகணும், இதில் பசங்களை விளாட்னா அப்புறம் ஐடியா தோணுச்சு. வச்சுருந்தா அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா போத்தீஸில் தான் வாங்குது, 1500 என்னவோ. அதில் பார்த்தீங்கன்னா வாங்கக்குள்ளே ஆசையாக இருக்குங்க, அது மெயின்டைன் பண்ண தான் பெரிய வேலை. அது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து காற்றடிக்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மிஷின் காற்றடிக்கிறதே எப்படியோ ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. மொத்தம் 4 லேயர் இருக்குது பாருங்கள். காற்று ஸ்லோவாக தான் ஏறும். அதில் 4 லேயரும் காற்று அடிச்சுட்டு அது மட்டும் பெருசு இல்லைங்க. அதில் வந்து தண்ணி பிடிக்கிறதா பெரிய வேலை. தண்ணி ரொம்பத்துக்கே 10 நிமிஷம் ஆகுங்க. அதுக்குள்ளே அந்த பசங்க பார்த்தீங்கன்னாக்கா பொறுக்க முடியாமல் அதை தண்ணி ரொம்பத்துக்குள்ளே ஏறி உக்காந்துச்சிங்க. ஏறி உக்காஞ்சி அது பால்லாம் போட்டு எல்லாம் ஒரு ஜாலியாக நல்லா விளையாடி நின்றுச்சுங்க. அதெல்லாம் பார்த்து ஜாலியாக அடிச்சு பிடிச்சின்னு எல்லாம் விட்டு அதிலே இருக்கும் போல் சாப்பாடு வேணாம் தண்ணி வேணான்னு எல்லாம் அங்கே ஜாலியாக விளையாடி நின்றுச்சிங்க, பால்லாம் போட்டுன்னு. இது நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதை பற்றி இல்லைங்க. இது யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஃபுல்லாக எல்லாம் வடிச்சிட்டு அதில் கூட பாசி இல்லாமல் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தாக்கா பாசி பிடிச்சிடும். ஃபுல்லாக வடிச்சிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆன பக்கத்தை எடுத்து மடிச்சிடணும். அது வேறு பெரிய வேலையாக இருக்குது. அதுமாரி பசங்களை பார்த்தீங்கன்னா 3 நாள் அதுமாதிரி நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அப்புறம் கீழே தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அந்த நடக்கிற வழியாச்சு கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு அப்போ என்ன பண்ணால் மெத்தையில் எடுமையை வச்சு பாருங்கள், மெத்தையில் எப்படி ஆட்டம் போதுங்க, மெத்தையில் வச்சு தண்ணி ஃபில் பண்ணி எல்லாம் ஜாலியாக உட்காந்து விளாட்னு இருந்துச்சிங்க. அப்போ நம்ம வீட்டு வேலையும் பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு. பசங்க வந்து டைம் பாஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு என்ன வேணால் அது காற்றடிக்க தான் பெரிய வேலையாக போச்சு. இந்த லீவ் விட்டாலே பசங்களை வச்சு சமாளிக்க தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய டாஸ்க்குங்க.